தமிழகத்தில் 2024ஆம் ஆண்டு நாடாளுமன்றத்துடைய தேர்தல் கணிப்பை மீறி நடந்திருக்கிறது. பிரசாந்த் கிஷோர் சொன்ன மிக முக்கியமான ஒரு தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். இனிமேல் கருத்து கணிப்புகள் இவ்வளவு சீட்டுக்களை இந்த கட்சி வெல்லும் என்பதை சொல்வதை நான் நிறுத்தி விடுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதிரடியா சொல்லியிருக்கிறார். அதற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 300க்கு குறையாது, பிஜேபி மட்டும் தனியா 400க்கு தாண்டாது அப்படின்னு சொல்லிட்டு. இது ரெண்டுமே இல்லை. எவ்வளோ குறைஞ்சிருக்காங்கன்னா 240. அதாவது நம்முடைய பிரசாந்த் கிஷோர் சொன்னது 60 சீட்டு கம்மி. கூட்டணி கட்சிகளோடு சேர்த்து பார்த்தீங்கன்னா 350 to 375 ஏதோ ஒரு நம்பர் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னார். பட் அதுக்கு சான்ஸ் இல்லாமல் போயிருக்கிறத நம்மளால் பார்க்க முடிகிறது. இந்த ஒரு சூழ்நிலையில் தான் இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் அனைவருக்குமே ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு தேர்தல் அப்படின்றத அவங்க சொல்லியிருக்கிறாங்க. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமாஜ்வாதி பார்ட்டியும் மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெற்று இருக்கிறது. அதே போல் பார்த்தீங்கன்னா நம்முடைய 2024ஆம் ஆண்டு நாடாளுமன்றத்துடைய தேர்தலில் ஒட்டுமொத்தமாக அடியோடு முடிந்து விடுவார் அப்படின்னு சொல்லிட்டு நினைத்த மேற்கு வங்கத்தின் முதலமைச்சர் மம்தா பானர்ஜி கிட்டத்தட்ட அங்கே 42 தொகுதிகள் இருக்கிறது. 42 தொகுதிகளில் 29 தொகுதிகளில் திரிணாமுல் காங்கிரஸ் அங்கே வெற்றியை பெற்றிருக்கிறதை நம்மளால் பார்க்க முடிகிறது. ஸோ 42க்கு 29னா 60%, 65% சீட்ஸ் அவங்க கைப்பற்றி இருக்கிறத நம்மளால் இங்கே பார்க்க முடிகிறது. இந்த ஒரு சூழ்நிலையில் தான் ஒட்டுமொத்தமாக முடிவுகள் அப்படின்றது தலைகீழாக மாறி இருக்கு. அங்கே மம்தா 10 கூட எடுக்க மாட்டாங்கன்றது நம்முடைய கணிப்பாக இருந்தது. ஆனால் அங்கே ஒரு 15-20 எடுத்திருந்தாங்க. தமிழகத்தில் கிட்டத்தட்ட 25க்கு மேல் திமுக தாண்டாது என நினைத்திருந்தோம். ஆனால் 40க்கும் 40 சுருட்டி விட்டார்கள். கர்நாடகாவின் நிலைமை ஆறுதல் தான், அது பிரச்சனை இல்லை. கர்நாடகாவுடைய மாநிலம் பார்த்தீங்கன்னா 28க்கு 28மே பிஜேபி கைப்பற்றுவாங்கன்னு நினச்சாரா, ஆனால் அதுவும் இல்லை. யூபி வெரி ஷாக்கிங். உத்தரப்பிரதேச மாநிலம் யாருமே எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்டை கொடுத்துருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருந்தது. இந்த ஒரு சூழ்நிலையில் தான் பிரசாந்த் கிஷோரையே அதிர்ச்சி ஆக்கி இருக்கக்கூடிய இந்த தேர்தல் முடிவுகளால் ரொம்பவே எதிர்கட்சியினர் குஷியில் இருக்கிறாங்க. இனிமேல் எதுவுமே சொல்ல மாட்டேன்னு வர சொல்லியிருக்கிறார். இதுவே ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி அப்படின்றத நம்மளால் பார்க்க முடிகிறது. வரப்போகிற 2024ஆம் ஆண்டு தேர்தல் ஒட்டுமொத்தமாக அனைவருக்குமே பார்த்தீங்கன்னா என்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருமே புரிந்து கொள்ளலாம் நண்பர்களே. 2024ஆம் ஆண்டு நாடாளுமன்றத்துடைய தேர்தல் எப்படிப்பட்டதாக பார்த்தீங்கன்னா இருக்கும் அப்படின்றத நம்ம தொடர்ந்து பொறுத்திருந்து தான் பார்க்கணும். டோட்டலி ராங், டோட்டலி வேஸ்ட் அப்படின்றத பிரசாந்த் கிஷோர் சொல்லியிருக்கிறது மிகப்பெரிய ஒரு பரபரப்பான ஒரு விஷயம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ தொடர்ந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம் நண்பர்களே. இந்த வீடியோவை உங்கள் நண்பர்கள் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் ஷேர் பண்ணிக்கோங்க. பாலிடிக்ஸ் பற்றி இன்ட்ரெஸ்ட் தெரிஞ்சு